ஹலோ எவ்ரிவன், நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். இந்த பதிவில் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க மதராசி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயனுடையது. ஏன் இந்த சேனலில் நம்ம அதை பற்றி பேசுகிறோன்னா, அந்த படத்தில் மேனிக் அண்ட் எபிசோட்ஸ் பற்றி ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. பட் இந்த ரீசன்ட் டைம்ஸில் இது கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படமாக இருக்குது. பட் இதில் வரது எல்லாமே அப்படியே நடக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படிலாம் நடக்காது. ரொம்ப ஃபிலிமியாகவும் இருக்குது இது. பட் அந்த எபிசோட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், அந்த மேனிக் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது, ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து மென்டல் ஹெல்த் டிஸார்டரில் இருக்காங்க, அவங்க பர்டிகுலர் டைம் இருக்கும், பர்டிகுலர் பீரியடில் வந்து மெடிசன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அது வந்து மேனிக் எபிசோடில் போய் நிற்கும். அந்த எபிசோட்ஸ் வரும்பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா, அதர் டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிலீஃப் வரும். பேரலல் யூனிவர்ஸில் நான் இருக்கேன், அதர் டைமென்ஷனில் நான் இருக்கேன், எனக்குள்ளே ஒரு பவர் இருக்குது, நான் வந்து எல்லாத்தையுமே பண்ண முடியும் என்னால். அவங்க உண்மையாகவே ரொம்ப அக்ரெசிவாக நடந்துப்பாங்க, ரொம்ப 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 அக்ரெசிவாக நடந்துப்பாங்க. கட்டுப்படுத்தவே முடியாத நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க தாட்ஸ் அண்ட் திங்கிங் இப்போ ப்ரெசண்ட்லேயும் இருக்காது, பாஸ்ட்லேயும் இருக்காது, ஃப்யூச்சர்லேயுமே இருக்காது. அவங்க வந்து வேறு டைமென்ஷனில் இருப்பாங்க. அப்படியே நம்ம இந்த டைமென்ஷனில் இருக்கோம், இந்த பேரலரில் இருக்கோன்னா அவங்க வேறு பேரலல் யூனிவர்ஸில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து புரியுதா புரியலையான்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்களால அது உணரவும் முடியாது. அவங்க வேறு பேரலல் யூனிவர்ஸில் இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே நடக்கிறதெல்லாம்? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி கிடச்சிருச்சு அப்படின்னு நம்புவாங்க அவங்க. உண்மையாகவே ஃபிசிக்கலாகவும் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்மளால் அவங்க கட்டேப்படுத்த முடியாது, ஒரு பர்சனால் கண்டிப்பாக அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தெரப்பி மட்டுமே பத்தாது, கூட சேர்த்து டாக்டர் கொடுக்கக்கூடிய மெடிசன் அங்கே எடுத்தே ஆகணும். அது எடுக்கலைன்னா கண்டிப்பாக பின்விளைவுகள் இருக்கும். நிறைய பேர்லாம் நான் இப்போ பார்க்குறேன், மெடிசன் இல்லாமையே வந்து கிளியர் பண்ணலான்லாம் சொல்கிறாங்க, நிறைய விதமான தெரப்பிலலாம். பட் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மெடிசன் அப்படின்றது பர்டிகுலர் பீரியட், நம்ம இப்போ சுகர் லெவல் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம அந்த சுகர் டயபிட்டிஸ்க்காக வாழ்க்கை ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டோட கூடிய நம்மளுடைய லைஃப் பேலன்சிங்காக நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னா இதால் எந்த பிரச்சனையும் யாருக்குமே வராது. நம்ம ஒரு கோல் செட் பண்ணி நம்ம லைஃப்பில் இதை அச்சீவ் பண்ணோன்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் முடியும், எல்லாமே நம்மளும் பண்ணலாம் வித் தி ஹெல்ப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.